விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்துட்டு முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள், முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸூரியஸ் லைஃப் கிடைக்கும். நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆத்மா எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயணிக்கும். எல்லாமே என்ன நினைப்போம், சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நம்ம பணம் தாராளமாக வரணும் அப்படின்னா இருந்தால் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ல. அது சுக்கிரன் தான் காரகத்துவம், சுக்கிரன் தான் கொடுப்பார் அதிகமாக. ஒருத்தருக்கு சுக்கிரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது. அந்த மாதிரி சுக்கிரன் தன்னுடைய சுக்கிர திசையிலையோ சுக்கிர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கிர பெயர்ச்சியிலையோ இல்லை சுக்கிரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃப்பை கொடுக்கும். தாராள பணவரவு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, காதல், காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கிரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் கலத்திரகாரகன், அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்குரிய காரகத்துவமும் சுக்கிரனிடமே இருக்குது. சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கிரன் ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம். திருமணம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான். அப்படிங்கும்போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது. மீனராசியில் உச்சம் பெறும் சுக்கிரன் ராகுவுடன் இணைவது தான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் பயணிக்க போகிறார். அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போது இந்த காலகட்டத்தில் 18 வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கிரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது. கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க, எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா, அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும். சில பேர் 5 லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும். அதுதான் 50 லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி 1 கோடி 2 கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும். இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான். அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம், இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமழை அப்படிங்கிறது நனைய போகிறது. அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதை பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும், ஷேர் மார்க்கெட் போகணுமா, அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு, இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு. இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும். சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், யாரோடைய சொத்தோ உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். அந்த மாதிரி யோகம்லாம் சுக்கிரன் மட்டும்தான் கொடுப்பார். சில பேருக்கு அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு, சில பேருக்கு புதையல் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிரன் தான் காரகத்துவம். அது சுக்கிரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஜாதகத்தில் இருக்குது. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் அனுபவிக்க பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல உங்களை எங்கே இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவன் ஒரு சுகபோக வாழ்க்கையில் லக்ஸூரியஸான லைஃப்பை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும். அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபுத்தி, நல்லா ஒரு தசாபுத்தி வந்துருச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகவாசி. அவங்களுக்கு என்னப்பா, அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க, அதிகாரமிக்க ஆளுங்க, ரொம்ப சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய, அவங்கள பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு அவங்க லக்ஸூரியஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி லக்ஸூரியஸ் யாருக்கு கிடைக்கும்னா சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க, சூரியன் லீடர்ஷிப்புக்கு இருக்கும், அதே மாதிரி செவ்வாய் வீட்டு மனை, அதிகாரம், இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கை. இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கிரனுடைய தசையிலும் சுக்கிரனுடைய புத்திலும் சுக்கிரனுடைய அந்தரத்திலும் இது மாதிரி சுக்கிர பெயர்ச்சியில் நல்ல இடத்துல உட்காரும் போது திடீர் அதிர்ஷ்டம், பண வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கிர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக. அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா, சுகமான வாழ்க்கை வேணுமா, செல்வத்தை அதிகமாக கொடுக்க வேணும், அன்பு அதிகமாக கிடைக்கணுமா, இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனே கொடுப்பார். ஒரு ராஜா போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம தான் டாப் மூஷில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் கை கொடுப்பார். அது மாதிரி இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:31 மீன ராசிக்கு சுக்கிரன் மாறுறார். ஏப்ரல் 24 இரவு 11:44 வரை மீனத்தில் இருப்பார். சுக்கிரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம். ராசி அன்பர்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு அவர் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் சுக்கிரன் இருப்பது அப்படிங்கிறது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்? உச்சம் பெற்ற இந்த சுக்கிரன் விருச்சிக ராசிக்காரருக்கு புத்திரபாக்கியமே இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திரபாக்கியம் கிடைக்கும். அழகான பெண் குழந்தை கிடைக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு வரலாறு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு ஃபேவரான புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. நல்ல அழகான ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய காலப்பிராப்தம். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் அதிகமாக கிடைக்கக்கூடியது. பண வரவுகள் தாராளமாக இருக்கும். உங்கள் புத்தி கூர்மையினால் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோக நிலைகள் இப்போது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அதில் கவனமாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களோட கணவன் மனைவி கூட இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது மீண்டு வந்து ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். புது வசந்தம், புது வாழ்க்கை, புது உலகம், புது யுகம் மாதிரி இதை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரங்களுக்கு இப்போது லாபத்தையும் அதிகமாக கொடுக்கும். உங்கள் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட புத்தி கூர்மையாக நிறைய சம்பாதிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய லக்ஸுரியஸ் வரப்போகுது. நிறைய பணம் புதையல் மாதிரி கிடைக்க போகுது. நல்ல பங்களா மாதிரி வீடு கட்ட போகிறீங்க, கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க. நிறைய சொத்து சேர்க்கை நடைபெறும். ஆடை ஆபரணங்கள் அதிகமாக சேரும். லாபங்கள் அதிகரிக்கும் போது உங்களுக்கு இயற்கையாகவே சந்தோஷம் என்பது இயல்பாகவே இருக்கும். நிறைய கணக்கு வழக்குகளில் தொழிலில் வந்து நஷ்டமாயிட்டே இருந்த ஒரு 10 வருஷம் மிகப்பெரிய வளர்ச்சியெலாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சுக்கிரன் அதிகமாக கொடுத்துக்க காத்திருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த வகையில் விரயத்தையும் மாற்றி இப்போது லாபத்தை மட்டுமே உங்களுக்கு அள்ளி தற்க போகிறார். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு பிணைப்பு மற்றும் ஆதரவு அப்படிங்கிறது விருச்சிகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நிறைய பாக்கியங்களை இப்போது உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. செலவுகள்லாம் விரயமான செலவெல்லாம் இப்போ குறைய போகிறது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய தகவல்கள் தேடி வரும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வசந்தமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய சொத்து சுகம், பூர்வீக சொத்து வழியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்களோட கையில் கிடைக்கிற அளவுக்கு தீர்வு நடைபெறும். வம்பு வழக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போது நிவர்த்தியாகும். பொறாமை கண் எல்லாம் இப்போ மாறக்கூடும். வலிய வந்து சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி பெறுவார்கள். நோயினால் ஒரு சில கடுமையான பாதிப்புகள் சில பேர்த்துக்கு ஏற்பட்டிருந்தாலும் இல்லை கொஞ்சமாவது உடல்நிலையில் பாதிப்பு இருந்தாலும் இப்போது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டத்தில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்க வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாயசம் செஞ்சு மகாலட்சுமிக்கு படைச்சிட்டு எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுங்க. கண்டிப்பாக பொருள் வரவு, பண வரவு, பணத்துக்கு இவ்வளோ நாள் ஒரு
தரித்திரியம்ங்கிறது மாறி நல்ல பலன்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும் அப்படின்றது சொல்லலாம். இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.